ஹாய் ஆல். எண்ணங்களுக்கு அதீத சக்தி இருக்குது அப்படின்றத நம்ம அடிக்கடி சொல்லிக்கிட்டு தான் வரோம். ஸோ அந்த எண்ணத்தின் மூலமாக நம்ம உடம்புல நல்ல பெரிய மாற்றங்களை உணர்த்த முடியும் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். உங்கள் பாடி க்யூர் ஆகிறதுக்கு நீங்களே ஹீலிங் பண்ணிக்கலாம். உங்கள் எண்ணங்கள் மூலயமா என்ன மாதிரி டிசீஸாக இருந்தாலும் மோஸ்ட் ப்ராபப்ளி இன் அடிஷன் டு மெடிகேஷன்ஸ் நீங்கள் இதை பண்ணும்போது சீக்கிரமாக க்யூர் ஆவீங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆக்சுவலி ரீசெண்டாக என்கிட்ட ஒருத்தர் கவுன்சிலிங் வந்தாருங்க. அவர் சொன்ன விஷயத்தை கேட்டு எனக்கே ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. என்னென்னா நெகட்டிவான ஒரு விஷயத்த தான் உடம்புக்குள்ளே நினச்சி பயந்து பயந்து அந்த நோயை விலை கொடுத்து வாங்கியிருக்காருனே சொல்லலாம். அண்ட் அவர் சொல்லும்போது எனக்குமே ஷாக்கிங்லேருந்து வெளியிலே வர முடியல. ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருந்தது. அவர் பேசும்போதே கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் நான் சொல்கிறத அவர் செய்யும்போது அவர் கண்லேருந்து தண்ணீரும் வந்துடுச்சு. ரொம்ப அழுதே போயிட்டார் அவர். அதனால் பின் விளைவுகள் எவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. அவர் லைஃபே போச்சு. மேரீட் லைஃப் எதுவுமே இல்லை, டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு. ஸோ அவர் தன்னை தானாகவே பனிஷ் பண்ணிக்கிட்டாரு. தன்னோட பய உணர்வுனால தனக்குள்ளே இல்லாத ஒரு நோயை ஏற்படுத்திக்கிட்டாரு. என்னென்னு டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி ஜான்வரி 20லேருந்து மணி அட்ராக்ஷன் கிளாஸ் நடக்குதுங்க. இந்த கிளாஸில் வேணும் அப்படின்றவங்க மறக்காமல் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இவர் கவுன்சிலிங் என்கிட்ட வந்தார். என்ன அப்படின்னு கேட்டால், அவர் அப்ராடில் வேலை செய்கிறாராம். அவருக்கு 3 months ஒன்ஸ் ஜாப் மாறிக்கிட்டே இருக்குமா. ஒரு நாடாக போவாராம். 3 month ஜாப் பார்க்குறது, 4 month அந்த மாதிரி தான் மேக்ஸிமம். அதுக்கப்புறம் அவர் வேறு ஏதாவது நாடு விட்டு நாடு அந்த மாதிரி தான் மைக்ரேட் ஆகிட்டே இருப்பாராம். ஸோ இதுதான் அவருடைய ஜாப் நேச்சர். 10 yearsஸாக அப்ராடில் தான் இருக்காராம். அவருக்கு சின்ன வயசுலேருந்தே இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் இருந்திருக்கு. கொஞ்சம் லைட்டாக கால் தாங்கி நடப்பார் போல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு கொஞ்சம் குண்டாக இருந்தது. இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் நிறைய பேர் கிண்டல் பண்ணி. ஸோ அவர் ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாகவே இருந்திருக்கார். யார் கூடயும் பெருசாக மிங்கிள் ஆகலை. அவருக்கு ஏதோ ஒரு விதத்தில் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு வளர 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 ஒரு பயம் வந்திருக்கு. என்னென்னா, ஏதோ கிட்னி பர்டிகுலராக அவர் கிட்னியை ஏன் நினச்சான்னு அவருக்கே தெரிலன்றாரு. கிட்னி ஏதோ ஒன்று நமக்கு டேமேஜ் ஆகிடுச்சு, கிட்னிக்கு ஏதோ ஒரு நோய் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பய உணர்வு வந்திருக்கு. ஆக்சுவலி இந்த பய உணர்வு சில டைமுங்களில் நமக்கே வரும். இல்லாத ஒரு நோய் வர மாதிரியே நம்ம ஒரு ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு அதிகமாக ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் கொடுத்து அதை அதிகமாக திங்க் பண்ணி கூகுளில் போய் சர்ச் பண்ணி இப்படிலாம் பார்த்து அது அதிகமான ஒரு வேல்யூ கொடுக்கும் பொழுது தான் அது உயிர் பெறுது. அதுக்கு உதாரணம் தாங்க இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த பய உணர்வை டெய்லியும் அடிக்கடி கொடுத்துட்டே இருந்திருக்காரு உடம்புக்குள்ளே. அந்த பாடி என்ன பண்ணியிருக்கு, உண்மையாலுமே அந்த டிசீஸை வர வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கேட்கும்போதே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குல்ல. என்னடா இது, நல்ல விஷயங்களை தான் நம்ம கொடுக்க முடியல. ஏன்னா கெட்ட விஷயங்கள் சீக்கிரமாக பாடி ரியாக்ட் பண்ணும். ஏன்னா நம்ம நெகட்டிவ் வைப்பில் சூப்பராக ட்ராவல் ஆகிட்ருக்குமே, அதனால டக்குன்னு அது அட்ராக்ட் பண்ணும். ஸோ இவர் அதிகமாக அந்த பய உணர்வு மூலயமா நமக்கு ஏதோ கிட்னியில் இருக்குது, பிரச்சனை இருக்குன்னு இப்படியே திங்க் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரே ஒரு முடிவு பண்ணி டெஸ்ட் எடுக்க போயிருக்காரு. தானாகவே எந்த ஒரு டாக்டரோட சஜஷனும் இல்லாமல் டெஸ்ட் எடுக்க போயிருக்காரு. டெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைன்று. அப்புறம் அவர் கன்சோல் ஆகலை. அதுக்கப்புறம் மறுபடியும் நெஃப்ராலஜிஸ்ட், ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்பெஷலிஸ்டான நெஃப்ராலஜிஸ்ட்டையும் செக் பண்ணியிருக்காரு. அந்த டாக்டர் பண்ணது தாங்க ஒரு பெரிய டேர்னிங் பாயிண்ட்டே. என்னென்னா, இவர் செக் பண்ணும்பொழுது, உங்களுக்கு இனிமேல் கிட்னியே சரியாக ஒர்க் ஆகாது, நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க, இதை உங்கள் வாயால் சொல்லுங்கன்னு வேறு சொன்னாராம். ஏன் அப்படி சொல்ல சொன்னான்னு நான் கேட்குறேன். எனக்கே தெரியல ஏன் அப்படி சொல்ல சொன்னான்னு தெரியல. அதுலேருந்தாங்க ரியாக்ஷனே என் பாடியில் வர ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னா, அவர் நெஃப்ராலஜிஸ்ட்டை, ஒரு ஸ்பெஷலிஸ்டான நெஃப்ராலஜிஸ்ட்டை போகும்பொழுது, இந்த மாதிரி எனக்கு தோணுது, இந்த மாதிரி இருக்குமோன்னு பயமாக இருக்குதுன்னு சொல்லி இவர் உணர்வுகளை தான் சொல்லியிருக்காரு. அவர் ஏதோ செக் பண்ணிவிட்டு, உங்களுக்கு இனிமேல் இது சரியாகாது, உங்கள் வாய் விட்டே 3 தடவை சொல்லுங்கன்னு சொன்னாராம். ஏன் அந்த மாதிரி ஒரு டாக்டர் அந்த மாதிரி சொல்லுவாங்களா அப்படின்ட்டு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு. ஆமாம் சொன்னேன். சொல்லிட்ட பிறகு தான் என் பாடியிலேருந்து அந்த கிட்னியில் சம்மந்தமாக ஏதோ ரியாக்ஷன் வருது. எனக்கு அப்போ தான் நான் என் பாடியில் அந்த உணர்வுகளை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது வரைக்கும் பயந்துட்டு இருந்தவர் அப்போ பாடி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அதுக்கப்புறம். ஸோ இதை சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார், எனக்கு இதை பற்றி பெருசாக தெரியாமல் இருந்துருச்சு, இப்போ தான் நான் இதெல்லாம் படிக்க ஆரம்பித்தேன், ஆழ் மனசை பற்றி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ தாங்க நான் கவுன்சிலிங் வரேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இது கேட்கும்போதே வித்தியாசமாக தானே இருக்குது. அப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னேன், சரி ஓகே, ஏதோ ஒன்று பண்ணி இல்லாத ஒரு நோயை உடம்புக்குள்ளே பயமுறுத்தி அந்த வேல்யூஸை கொடுத்து ஃபீலிங்ஸ் ஆஃப் எமோஷன்ஸை கொடுத்து நீங்கள் வர வச்சுட்டீங்க. ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க, கொடுத்து அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டீங்க. இப்போ நம்புறீங்களா? ஒரு எமோஷனல் வேல்யூக்கு, உங்களுடைய வைப்ரேஷனுக்கு அந்த பாடி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு நம்புறீங்கல்ல. நீங்கள் நெகட்டிவாக கொடுத்ததுனால அது நெகட்டிவாக ரெஸ்பாண்ட் பண்ணுது. இப்போ நீங்கள் பாசிட்டிவாக கொடுங்க, அது பாசிட்டிவாக மாறும் அப்படின்னு நான் சொன்னேன். அவர் கொஞ்சம் நேரம் கன்வின்ஸ் ஆகல. அவர் பயத்திலே இருக்கார். ஆக்சுவலாக அவர் பய ஸ்டேட்
ஸ்டேட்லேயே இருக்குது. அவருக்கு நம்பிக்கை ஊட்டி அவர் ரொம்ப தெளிவாக நான் வந்து சொல்லும்போது கொஞ்சம் அப்போ தான் நிதானத்துக்கு வந்தார். நீங்கள் எப்படி பயந்து பயந்து ஒரு இல்லாத நோயை உடம்புக்குள்ளே க்ரியேட் பண்ணீங்களோ அந்த மாதிரி பாசிட்டிவாக நல்ல விஷயங்களை சொல்லியே அந்த பாடியை நீங்கள் க்யூர் பண்ணலாம், இது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்லும்பொழுது தான் அவர் கொஞ்சம் தெளிவாகவே ஆனார். கோர்ஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் உங்கள் செல்ஸ் ஒன்றும் நீங்கள் பேசுகிறத அது கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ அவரை வந்து நான் ஹோப்னப்போ அவர் கிட்னியில் கையை வச்சு சொல்லுங்கன்னு சொல்லும்போதே அவர் அழுதே போயிட்டார். எனக்கு அழுகையாக வருதுங்க, பரவாயில்ல அழுதுருங்க, உள்ளே இருக்க அந்த நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் கில்ட்டி ஃபீலிங்ஸ் எல்லாமே போட்டோம். அவருக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங்ஸ் என்னென்னா நம்மளே இப்படி வர வச்சுட்டோமேனு ஒரு கில்ட்டியாக இருக்குது. ஸோ அந்த எதிர்மறை எண்ணங்கள்லாம் நீங்கள் விடுவிச்சு நீங்கள் நார்மலாக ஆகுங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாருக்குமே ஒரு விழிப்புணர்வு பதிவு தான். என்னென்னா நம்ம ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்தை கொடுக்க ஒரு தடவை 2 தடவை வரலாம், தப்பு கிடையாதுங்க. ஈவன் தோ எல்லாருக்குமே ஒரு நெகட்டிவான திங்கிங் வந்துட்டு போகும். அதுக்கு எமோஷ்னலி வேல்யூ கொடுக்காதீங்கன்னு தான் சொல்ல வரேன். அதனால தான் சொல்கிறேன், நமக்கு பயம் வர்றது பிரச்சனை கிடையாது. அந்த பயத்துக்கு நீங்கள் அதிகமான வேல்யூ கொடுக்குறீங்க பாருங்கள், இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஓவர் திங்க் பண்ணி அதுக்கு வேல்யூ எமோஷனல் வேல்யூ இன்னும் அதிகமான ஒரு வேல்யூ கொடுத்து உட்காந்து யோசிச்சு 1 மணி நேரம் அதை பற்றி கூகுளில் சர்ச் பண்ணி இப்படி பண்ணி அப்படி பண்ணி உண்மையாலுமே நம்ம தப்பு பண்ணுறோம். இந்த ஜென்ரேஷன் என்னென்னா உட்காந்து கூகுளில் அதை சரி பண்ணுறோன்ற பேரில் அதை பற்றி தெரிஞ்சிக்கும் போதே நமக்கு சாதாரண தலைவலிக்கு அங்கே போட்டிருப்பாங்க பாருங்கள் கூகுளில், ஒரு வேளை இதாக இருக்குமோ அந்த நோயாக இருக்குமோன்னு நானே அதை பார்த்து நிறைய தடவை பயந்தது உண்டு. என்னடா அது ஏதோ ஒன்று தேடும்பொழுது எதோ சொன்னோம், அப்போ நமக்கு இந்த நோய் வந்துடுச்சா அப்படின்ட்டு நமக்கு பயம் வரும். அதுக்கப்புறம் நான் இந்த மெடிக்கல் டேர்ம்ஸ்லேயே போய் மோஸ்ட் ப்ராபப்ளி அனலைஸ் பண்ணுறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் நமக்கு வரும். டீட்டெயிலாக நம்ம போய் சர்ச் பண்ண போது நம்மளை பயமுறுத்துகிற மாதிரியான சிம்டம்ஸ் சொல்லுவாங்க, அது நமக்கு இருக்கும். ஸோ இதனால தான் இந்த டிசீஸோ அப்படின்ற மாதிரி முடிவே பண்ணிடுவோம். யாரும் இந்த தப்பை பண்ணிடாதீங்க. நெகட்டிவான ஒரு பயம் இருக்குன்னா அந்த நெகட்டிவ்க்கு ஆப்போசிட்டாக இல்லை நான் நல்லா இருக்கேன், ஆரோக்கியமாக இருக்கேன், தைரியமாக இருக்கேன் அப்படின்னு அஃபர்ம் பண்ணிக்கிட்டே இருங்க. வாய் விட்டு பண்ணிக்கிட்டே இருங்க. அந்த தாட்ஸ் போகிற வரைக்கும் வாய் விட்டு நீங்கள் சொல்ல அது காணாமல் போகும். அதை விட்டுட்டு நீங்கள் அது சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பயந்து இருந்தீங்கன்னா அது உங்களை ரொம்பவே பல இக்கட்டான சூழல்களை போய் மாட்டி விட்டுரும். உங்களுக்கும் கவுன்சிலிங் ஏதாவது வேணும்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் மணி அட்ராக்ஷன் கிளாஸ் வேணும்னாலும் மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த மாதிரி யாராவது இருக்காங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். அவசியமாக இது ஒரு முக்கிய பதிவாக தான் இருக்கும். அண்ட் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.